ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக உங்களோட வேண்டுகோளுக்கு என்னக்கா இன்னைக்கு வந்து வாழைக்காய் பச்சி போடுறேன். டீ கடை வாழைக்காய் பச்சி நல்லா மொறுன்னு சூப்பராக அமைதுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு இப்போ 3:30 மணிக்கு என்னோடய பாடமாக கடைக்கு வந்துடும். எல்லோரும் வந்து வாங்கிக்கங்க. எல்லாம் நேற்றுலேருந்து எனக்கு வாழைக்காய் பச்சி போட சொல்லி ஒரே இது சட்னி 2 வகை சட்னியோட வாழைக்காய் பச்சி இன்னைக்கு ரெடி ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கடைக்கு போயிடும். இங்கே வீட்லேயும் வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் குளிப்பணி இடம்லாம் கடைக்கு கொண்டு போக முடியாது, வீட்டிலே வந்து வாங்குறாங்க. அதனால கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் பச்சி எல்லாருக்கும் உண்டு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி தான் நான் கடையில் போட்டு வைக்கிறேன். எல்லாம் உங்களோட ஆதரவில் தான் நான் போடுறேன். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க. இதுதாங்க டீ கடையில் வாழைக்காய் பச்சி சூப்பராக அமைச்சிருக்கு பாருங்க. எல்லாம் முதன்னு இப்போ தண்ணி வைக்க மாட்டேன். இப்போ இந்த கையில் அடைஞ்சிக்கிறேன். வாங்க பச்சி போட்டு வீட்டுக்கே ஆள் வந்துருக்கு. பேசாமல் என்னோட போட எடுத்து ரோட்டில் வச்சா கூட வீட்டுக்கு வந்து வாங்கிக்குவாங்க. எல்லாம் சூடாக போட்டு கொடுக்கலாம். இங்கே போட இங்கே வியாபாரம் கொடுத்து கடைச்சி போகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அதான் குளிப்பணியாரத்தை இறக்கி போட்டு இப்போ வாழைக்காய் பச்சி போடுறேன். அதுக்கும் வந்திருக்காங்க. என்ன எடுத்தாலும் எனக்கு காசு தான், எனக்கு வியாபாரம் தான். அதனால சீக்கிரம் போடுவேன். இப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாரமாச்சம்பேர் முறுக்கு மடக்கலாம் இல்லை நான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அப்படி நான் எதையும் டூப்ளிகேட்டாக போட மாட்டேன், வியாபாரத்துக்காக போட மாட்டேன். நாங்கள் சாப்பிட்றத நாங்கள் போடுவோம், நாங்கள் திங்கிறத தான் போடுவோம். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே வாங்கி சாப்பிட்றதுக்காக லோக்கல் எதுவும்லாம் கலக்க விட மாட்டேன். வேறுங்க நல்லா மொறுன்னு சிவந்துருச்சு. சூப்பராக பார்க்க அழகாக நல்லா பொறுக்கி போயிருக்கு. போல் சட்னி அரைக்கணும். வாழைக்காய் பச்சியை போட்டு சட்னியெல்லாம் ரெடியாக இருக்குது. வந்து இதாக போய் ஆள் அரைக்க கொஞ்சம் நினச்சி சொன்னேன்னா பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா மாவு இந்த பக்கத்தில் வச்சுக்கு இந்த பதத்தில் வச்சுக்கு நம்ம போட்டோம்னா அழகாக வாழைக்காய் பச்சி மொறுன்னு உப்பெல்லாம் வருது. இதுதான் டீ கடை வாழைக்காய் பச்சி ரெடி. இதுக்கு தேவையான அளவு நான் இப்போ 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசி மாவு, 1 இஞ்சி பேக்கிங் சோடா, மிளகாத்தூள் தேவையான மிளகாத்தூள், உப்பு, வெங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கலந்து கெட்டியாக இந்த பதத்தில் கலக்கணும். அப்போ தான் வடியாமல் கொள்ளாமல் பச்சி நல்லா சூப்பராக விடுவோம். போட்டிருக்கேன். இது முடிஞ்சிச்சு, மாவு முடிஞ்சிச்சுன்னா வேறு மாவு தயாரிச்சு. ஏன்னா கடைக்குங்கிறதுனால நான் வாழைக்காய் நிறையா போட்டிருக்கேன். பத்தலைன்னா தயாரிச்சு எப்படி வேணுறாங்க. பார்க்கவே நன்றி. இது போடுறதையா எப்படி வந்துக்குவாங்க. நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. இப்போ இந்த பாருங்க பச்சி இங்கனையே போனி ஆகுது. நான் கடைக்கு கொண்டு போக முடியாது. வரைக்கும் இந்த வந்து கீவில் நிற்கிறாங்க வாங்குறதுக்கு. அடுத்தடுத்து டிக்கெட் உட்காந்துருக்கு. போட்டு பண்ண எடுத்து கொடுக்கணும். பேப்பர் பாரு, பேப்பர் மேடம் பச்சி 5 ரூபா, 20 ரூபாய்க்கு 4 இப்போ நல்லா வெந்துருச்சு. 3ஆவது சீப்பு போட்டு எடுத்துட்டேன். அதுவே பத்தாது. இங்கே இருக்க கியூ நீண்டு இருக்கேன். சீக்கிரமாக போட்டு எடுக்கணும். கடைசி இன்னைக்கு பச்சி போகாதுன்னு நினைக்கிறேன். பச்சி கடைக்கு போகாது போட்டு வேண்டியதான். நீங்கள் கொண்டு போக முடியாது. யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுறது பச்சி சட்னியெல்லாம் அரைச்சி தாளிச்சாச்சு. சீக்கிரம் கொண்டு வாப்பா. மருமையை தின்று என்ன பண்ணாரு, ரொம்ப கொடுக்கப்படாது பாமா.
3 4 5 6 7 கூட வருமா என்ன எடுத்துறாங்க இந்த மூடி எப்படி மூடியை கழட்டி பிடி. தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டையும் கலந்து எடுத்தேன். எடுத்துட்டாங்க போது அடுத்த எல்லாம் இங்கேயே வியாபாரம் நடக்குது. நம்ம வந்து இங்கேயே வச்சு கொடுத்துடலாம் இருக்கு. கடை சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன பையன் கூட வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிருக்கேன். இப்போ எங்களை போட்டு கொடுக்க முடியலை. அடுத்த நான் கடைக்கு போகிறதுக்கு டைமும் இல்லை. அங்கே வந்து எல்லாம் பேச போகுது. வாங்கி வரவங்களே இங்கே வரத்து வறுத்து இல்லாமல் பார்க்குறேன். பிள்ளைய தண்ணி பச்சி குளிப்பணியாரத்தை காசு சில்லற கடைக்கு சில்லற இங்கேயே எனக்கு தெரியும். நான் பச்சைக்கு நேச்சுரலாக நான் கலர்லாம் போடலை. நேச்சுரலாக இயற்கையாக அந்த கடலை மாவு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் போட்டு கெமிக்கலில் நான் கலக்க மாட்டேன். அல்வாவுக்கே நான் வந்து சீனியை வறுத்த செஞ்சுட்டேன். அல்வா கலக்க மாட்டேன் கலரில். அதனால் வாழைக்காய் பற்றி நான் எதுவும் போடலை. மாவு அது உள்ள பொருள் சேர்த்து அது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் சேர்த்து செஞ்சுருக்கேன். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். வாழைக்காய் பற்றி நல்லா இருக்குது. நிறைய பேர் வீட்டுக்கு வர்றாங்க. எல்லோரும் பானமாக சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கண்டிப்பாக தான் நான் பண்ணுறேன். ஆனால் அது கடைக்கு போகிறதுக்குள்ளே இங்கேயே வியாபாரம் ஆகி போகுது. அதனால் மிச்சம் இருக்கிறத கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நன்றி, வணக்கம். பானமாக சமையல்.